சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களை விட மாணவிகளே அதிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டும் வகையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு போட்டிகளை மேளதாளங்கள் முழங்க சென்னை மாநகராட்சியின் மேயர் மா. சுப்பிரமணியன் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார். முன்னதாக சென்னை பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை மேயர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் தொடங்கிய விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக நிருபர்களை சந்தித்த மேயர் சுப்பிரமணியன், மாநில மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 வரையிலான பரிசுத் தொகையை சென்னை மாநகராட்சி வழங்குவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதாகவும் கூறினார். சென்னை பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் மாநில அளவில் அல்லது தேசிய அளவில் பங்கேற்று பரிசுகளை பெறுவார்களேயானால் மாநகராட்சியின் சார்பில் தேசிய அளவில் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு 50,000 என்றும், இரண்டாவது பரிசு 25,000 என்றும், மூன்றாவது பரிசு 15,000 என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக நம்முடைய சென்னை பள்ளி மாணவர்கள் 2 பேர் மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளிலேயும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் விளையாட்டுக்காக ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் மேயர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சைதை ரவி, சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறை துணை ஆணையர் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.